உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் கல்வி வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் என பல்வேறு திட்டங்களை அறிவித்து கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருபவர் நம் முதல்வர் மு.க.ஸ்டாலின். முன்னாள் அமைச்சர் பொன்முடி பெருமிதம். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சித்தலிங்க மடத்தில் இன்று பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட கல்வி அலுவலர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருக்கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி விழா சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பள்ளி மாணவர்கள் கல்வியிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் புதுமை பெண் திட்டம், தமிழ் புத்தகம் திட்டம், நான் முதல்வன் திட்டம் என பல்வேறு திட்டங்களை அறிவித்து மிகச் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். மேலும் கிராமப்புற மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாமல் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு இடங்களில் கல்லூரிகளை தொடங்கி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளரை சந்தித்த அவர், தமிழகத்தில் அதிமுக ஆட்சி வர முடியாது என்று அவருக்கு பயம் வந்தால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமையாகவே ஆகிவிட்டார். மாணவர் மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை தொடங்க உள்ளதை தோல்வி பயத்தால் தான் திமுக செய்கின்றது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி பதில். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் விஸ்வநாதன், ஒன்றிய செயலாளர் சடகோபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அவருக்கு எப்பயுமே பயம், அவர் வரவே முடியாதுங்கிறத அவரே முடிவு பண்ணிட்டாரு. அவர் இப்போ பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் எது வேணாலும் சொல்லுவார். ஆனால் கல்வி வளர்ச்சிக்காக உண்மையிலேயே உழைத்து கொண்டிருப்பவர் தமிழக முதல்வர் தான். இன்னைக்கு கூட பார்த்தீங்க, சைக்கிளாக இருந்தாலும் மற்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் லேப்டாப்லாம் மாணவிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்று கொடுப்பது கல்வி வளர்ச்சிக்காக. அதுவும் படிக்கிற மாணவர்கள் படிக்கிற பொழுதே தங்கள் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சர் செய்திருக்கிற இந்த திட்டங்கள். அது யார் ஒன்றாலும் வர சொல்லிட்டோம். அதுவும் அவர் சொல்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. மக்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள். அதனால தான் என்னென்னமோ அவரு சொல்லி பார்க்குறாரு. அதெல்லாம் தமிழகத்து மக்கள் நம்முடைய இந்த கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்திருக்கிற சாதனை, கல்வித்துறையாக இருந்தாலும் மருத்துவத்துறையாக இருந்தாலும் எல்லா துறைகளிலும் அவர் செய்திருக்கிற சாதனைகள் எல்லாம் மக்கள் நன்கு அறிவார்கள். அதனால் இது எடப்பாடி, நாம் உண்மை சொன்னதால துதிபாடியினுடைய இது எப்பொழுதும் எடுபடாது என்பதுதான்.